ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி கார்லிக் பிரெட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், பூண்டு, மல்லி இலை, பாஸ்தா சீசனிங், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ், உப்பு. கார்லிக் பிரெட் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சமாக பாஸ்தா சீசனிங் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஆரிகானோ கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதோட ஒரு கப்பில் மல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 20 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சீஸ் கொஞ்சமாக நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுடர்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் நம்ம கடைசியாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது கூட கொஞ்சமா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் பிரெட் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்மளோட மிக்சிங்கை இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத அது மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு இது டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்மளோட கார்லிக் ப்ரெட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நமக்கு பிரெட் சீக்கிரமாக டோஸ்ட் ஆயிரும். அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு பிரெட்டு சீக்கிரமாக டோஸ்ட் ஆயிரும். ஒரு சைடு டோஸ்ட் ஆனவுன்னா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அடுத்த பக்கம் திருப்பி விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சூட்லேயே நம்ம உள்ளே வச்சிருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப சீஸியாக இருக்கும் கார்லிக் பிரெட். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே மாதிரி இன்னொரு பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு பிரெட்டு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே இருக்கிற சீஸும் நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.